தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், ஸ்டாலின் காலிலே விழும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் என்ன செய்ய போகிறார்கள். அதாவது ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தனக்கான ஒரு இடத்தை பிடித்து காட்டியாக வேண்டும். இல்லை என்றால் ஓபிஎஸ்ஐ முழுவதுமாக மக்கள் மறந்து விடுவார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்பவே 90% தமிழக மக்கள் ஓபிஎஸ்ஐ மறந்துட்டாங்க. அதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அணியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளாகட்டும் தொண்டர்களாகட்டும் அனைவருமே மாற்றுக் கட்சிக்கு போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸின் பின்னால் யாருமே கிடையாது, வெல்லமண்டி நடராஜன் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி கொண்டுதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டால் வெற்றி பெற்று விடுவாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதற்கு பின்னால் அவருக்கு ஒரு கட்சி என்பது தேவைப்படுகிறது, ஒரு சின்னம் என்பது தேவைப்படுகிறது. அதைத்தான் தற்போது ஓபிஎஸ் மிக தீவிர ஆலோசனையில் இறங்கி இருக்கிறாராம். அதாவது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என எடப்பாடியை அண்ணன் என கூட சொல்லி பார்த்தார். அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி மனம் இறங்கவில்லை. இதன் காரணமாக அடுத்து என்ன செய்வது, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் என்று பார்த்தால் கூட்டணி வைப்பதற்கு நம்மிடத்திலே ஆட்கள் யாரும் கிடையாது. அடுத்து என்ன செய்வது என யோசித்த ஓபிஎஸ் அவருக்கு முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இரண்டு வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று, திமுக ஸ்டாலின் காலிலே விழுவது, இல்லை என்றால் விஜயின் காலிலே விழுவது. விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவது அல்லது திமுகவிலே இணைந்து கொள்வது. இந்த இரண்டு வாய்ப்புகளை தான் தற்சமயம் ஓபிஎஸ் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். நமது சரத்குமார் எப்படி சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்தாரோ அதே போல அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை நேரடியாக திமுகவிலோ தமிழக வெற்றி கழகத்திலோ இணைக்கப் போகிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.